உடல்நல குறைவால் திரு இயக்குனர் மகேந்திரன் காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் பற்றிய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ராகேஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராகேஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயக்குனர் கருப்பழனியப்பன் நம்மளோட இணைப்புல பேசும்போது கூட ஒரு யதார்த்த வாழ்வியலை திரைத்துறையில் படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக இருக்கக்கூடிய இயக்குனர் அப்படின்னா அது மகேந்திரன் தான் அப்படின்னு சொன்ன அவரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அவருடைய கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நேர்மறையான ஒரு குணத்தோடு எதிர்மறையான கருத்துக்களையும் வெளிப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய திரைத்துறையில அவர் பயன்படுத்திய இந்த பாணி பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா காயத்ரி, அவர் திரைத்துறைக்கு கொண்டு வந்த முக்கியமான 2 விஷயங்கள், அதாவது காலம் கடந்து மகேந்திரனோட பெயர் நிற்பதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களா தான் இருக்கும். ஒண்ணு, சினிமா அப்படிங்கிறது வசனங்களின் அடுக்கு. அது ஒரு வசன மொழி அப்படின்னு இருந்த அந்த பிம்பத்தை, சினிமாவில் இருந்த நாடகத்தன்மையை முற்றிலுமாக சுற்றுநூறாக அடித்து நொறுக்கியவர் மகேந்திரன். சினிமா ஒரு காட்சி ஊடகம் அப்படின்றத நிரூபித்தவர் அவர். முதல் படம் மட்டும் பாலு மகேந்திராவோட இணைந்து பணியாற்றுறாரு. அதன் பிறகு தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரோட இணைந்து அவரும் அந்த ஒளிப்பதிவாளர் கூட்டணியும் இணைந்து நடத்திய அந்த மேஜிக் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா அப்படின்றது ஒரு காட்சி ஊடகம் ஏன் அப்படின்றதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சது அவருடைய படைப்புகள் மட்டும்தான். குறிப்பா 1978 முள்ளும் மலரும் படத்துல இயக்குனரா அறிமுகமாறாரு. அடுத்த 5 ஆண்டுகளில் அவர் நிகழ்த்திய பாய்ச்சல் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுடைய யதார்த்த சினிமாவுக்கான இலக்கணத்தை வகுத்தவை. இது ஒரு விஷயம். அடுத்ததா இலக்கியத்தையும் சினிமாவையும் இணைத்த அந்த விஷயமானது மகேந்திரனின் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இலக்கியத்தை சினிமாவா எப்படி மாத்துறதுங்கிறது இப்ப வரைக்குமே இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் திரைக்கதை ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பணியா தான் இருந்துட்டு வருது. அதை மிக சுலபமா கையாண்டவர் மகேந்திரன். இலக்கியத்திலிருந்து எதை சினிமாவாக்கணும், அதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகேந்திரனின் படங்கள் தான் தற்போது வரை ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அந்த இலக்கியத்தை சினிமாவா மாத்துறதுலதான் அந்த கதாபாத்திரங்களை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சித்தரிக்கிறதுல மகேந்திரன் மிக சிறப்பா கையாண்டிருக்காரு. அது அந்த மனித குலத்திலே இருக்கக்கூடிய அந்த பிளஸ் மைனஸ், அந்த நன்மை தீமை, இது 2ஐயும் இணைத்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறதுங்கிறது மிக சாதாரணமான விஷயமே கிடையாது. அது வணிக அளவுல எல்லா ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அமையும். ராகேஷ், நீங்க இணைப்பில இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக இயக்குனர் திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். 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 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில கோலோச்சி கொண்டிருந்த ஒரு மிக பிரபலமான இயக்குனர், இலக்கிய படைப்பாளி, இப்படி பல பேர்ல வர்ணிக்கப்படக்கூடிய இயக்குனர் இன்னைக்கு நம்மளோட இல்ல. அவர் பத்தின உங்களோட நினைவுகள்? முதல்ல அந்த ஃபேமிலிக்கு என்னோட மை ப்ரேயர்ஸ் வித் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு படைப்பாளி எப்பவுமே அவங்களுக்கு மறைவே கிடையாது. அதுதான் ஒரு படைப்பாளிக்கான மிகப்பெரிய பிளஸ். அவர் என்னைக்குமே நம்ம கூட இருப்பாரு. அவரோட படைப்புகள் நம்ம கூட இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லாஸ். நம்ம இதுல இருந்து எப்பவுமே நம்ம ஒருத்தர் மறைந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு டைம் எடுத்துப்போம். பட் நம்ம இப்போ இருக்கிற இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன லேர்ன் பண்ணறதுன்னா, நம்மகிட்ட இருக்கிற இன்னும் இருந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற படைப்பாளிகளை நம்ம கொண்டாடணும். அவங்களுக்கான டைமும் அவங்களுக்கான மரியாதையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். அதுதான் என்னோட தாழ்மையான இருந்தது. இப்போ இருக்கிற எல்லா இளம் தலைமுறை இயக்குநர்களுக்குமே மகேந்திரன் மட்டும்தான் ஒரு முன்மாதிரியான இயக்குனர். அவர் தான் ஒரு ரோல் மாடல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெண் படைப்பாளியா இருக்கீங்க. ஒரு இயக்குனருடைய பங்கு தமிழ் சினிமாவில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? இயக்குனர் இல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது என்னதான் நம்ம கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படி இப்படி சொன்னாலும் சினிமாக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய பவர் இருக்கு. அதை பார்த்து நம்ம கையாளணும். அது மட்டும் இல்லாம ஒரு படைப்பாளியோட ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன் சொன்ன விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஒரு படைப்பாளி ஒரு படம் சொசைட்டில இருக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. இல்ல ஃபிலிம்ல இருக்கிறது, படத்துல காமிக்கிறது சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க.
அதை விட எனக்கு என்ன தோணுறதுன்னா, ஒரு படைப்பாளியோட மனசுக்குள்ள இருக்கிற அவரோட சோல் தான் அந்த படைப்புகள்ல தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் நம்புறேன். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், இவ்வளோ பெரிய ஒரு 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 இயக்குனர் அண்ட் எழுத்தாளர், அவரோட படைப்புகள் எப்படி இருந்தது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல் போயம், எவ்வளோ என்ன சொல்றது, எவர் கிரீன் ஹிட். இப்போ உட்கார்ந்து பார்த்தா கூட அந்த அந்த அளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த படைப்பாளியோடு அவ்வளோ அழகான ஒரு ஒரு உள்ளம் தான் அங்கே தெரியறதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒன்ஸ் அகெயின் என்னோட பிரார்த்தனைகள், என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் இட்ஸ் சம்திங் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹேவ் டு பி செலிப்ரேட்டட். நாட் ஜஸ்ட் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி படைப்பாளிகள் நம்ம கூட இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அதை பாஸ் ஆன் பண்ணணும். அந்த வகையில பாஃப்டால அவரோட பங்கு அது அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பெரிய ஒரு சர்வீஸ் நான் நினைக்கிறேன். திருமிகு லட்சுமி ராமகிருஷ்ணன், கடந்த ஆண்டு நடைபெற்ற மகுடம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில நீங்க ஜூரியா கலந்துக்கிட்டீங்க. அதுல வாழ்நாள் சாதனையாளர் விருது மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் தேர்வு செய்யப்பட்டார். அந்த விருதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அவருடைய தேர்வு எதன் அடிப்படையில், அவருடைய சாதனை அப்படின்றது என்னென்ன விஷயங்கள், அதை நீங்க பட்டியலிட முடியுமா? அது பட்டியல்லே தேவையில்லை அதுக்கெல்லாம். இது யூனிவர்சலா எல்லாருமே ஒரே குரலா சொன்ன விஷயம். ஸோ அதுக்கு பட்டியல் போட தேவையில்லை. ஒரு சில நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு தமிழ் சினிமாக்கு கிடைச்சது, இவங்க படைப்புகள் எல்லாம் நமக்கு கிடைச்சது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். உலக அளவுல அந்த அந்த தமிழ் சினிமா ரசிக்கப்பட்டதுன்னா, பாராட்டப்பட்டதுன்னா அதுக்கு காரணம் இவங்க எல்லாம் தான். இந்த ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்து கைவிட்டு போயிடக்கூடாது. நிறைய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வராங்க, ரொம்ப ப்ராமிசிங்கா யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வராங்க. அவங்களோட நியூ டெக்னிக்ஸ், நியூ ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இவர் மாதிரி இருக்கிற படைப்பாளிகள், எனக்கு அந்த பேரை ஏதாவது மரியாதை இல்லாம தவறா அட்ரஸ் பண்ணிடுவேனோ சொல்றதுக்கு கவலைனாலதான் நான் சொல்றது இல்லை. கொஞ்சம் இமோஷனலாவும் இருக்கு. அதனால என்ன சொல்றது, இந்த மாதிரி படைப்பாளிகளோடு அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள், யங்ஸ்டர்ஸ், யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நன்றி திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன். உங்களுடைய குரல்லையே அந்த தழுதழுப்பை எங்களால் உணர முடியுது. மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் திரைத்துறைக்கு. ஆனாலும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய படைப்புகள் அப்படிங்கிறது காலத்தால அழிக்க முடியாதவை அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருந்த பிரபல இயக்குனர் மகேந்திரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார்.